ஹாய் ஹலோ இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வேக வச்சுக்கணும். சால்ட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மசாலா அரைக்கிறதுக்கு தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் சேர்ந்து போட்டிருக்கேன் கலருக்காக. கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறக்கூடாது. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த ஸ்மெல் வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த குழம்பு அந்த கலரில் வராது, அந்த டெக்ஸ்சரில். அதனால் அதை பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டு வதக்கிட்டு மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட் ஏற்கனவே வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்காம அப்படியே கூட விடலாம். எனக்கு குழம்பு நைட்டுக்கும் வேணுன்றதுக்காக நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பார்த்திங்களா? அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால கலர் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் தக்காளி சேர்க்காம இப்படி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். 2வது தடவையும் வாங்கி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.